ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லாயிருக்கேன். செவ்வாய்க்கிழமைன்றதுனால வெத்தலை தீபம் போடலான்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். 6 வாரம் போடணும். இதுதான் முதல் வாரம். நான் இது வரைக்கும் வெத்தலை தீபம் 2-3 வாட்டி போட்டிருக்கேன். 6 வாரம் தொடர்ந்து போட்டிருக்கேன். எனக்கு நல்ல மாற்றம் இருந்திருக்கு. அதனால் இந்த வாட்டியும் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை வச்சு போட்டுட்ருக்கேன். வெத்தலை தீபம் வந்து 6 வாரம் கம்ப்ளீட்டாக போட்டு முடிக்கிறதே ஒரு பெரிய டாஸ்க்கு தான். ஏன்னா இடையில நிறைய பிரச்சனைங்க வரும். அதெல்லாம் சமாளித்து கொஞ்சம் போடணும். வெத்தலை தீபம் வந்து ஒரே நேரம் பார்த்து போடணும். நான் மதியானம் 1லேருந்து 2க்குள்ளே வந்து அபிஷேகம் பண்ணிட்டேன். மறுபடியும் நைட் 8லேருந்து 9 வந்து நான் பூஜை பண்ணி முடிச்சிட்டேன். நிறைய பேர் நிறைய விதமாக போடுவாங்க. விளக்கேற்றி வச்சுட்டு சாமி மட்டும் கும்பிட்டு கற்பூர ஆரத்தி காமிச்சிட்டு அப்படி விட்டுடுவாங்க. நான் எப்படி போடுவேன்னா, எல்லா விளக்கும் முதல்ல வாசல்லேருந்து ஏற்றிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா தான் உட்காந்து முருகருடைய விளக்கு ஏற்றுவேன். கற்பூர ஆரத்தி காட்டிட்டு கந்தசஷ்டி கவசம் போடுவேன். இந்த கந்தசஷ்டி கவசம் முடிகிற வரைக்கும் கற்பூர ஆரத்தி அணைக்க மாட்டேன். கற்பூரம் வச்சுக்கிட்டே இருப்பேன். கந்தசஷ்டி முடிஞ்சதுக்கப்புறமா மறுபடியும் கற்பூர ஆரத்தி காமிச்சு அந்த ஆரத்தி வீடு ஃபுல்லாக கொண்டு போய் காட்டுவேன். ஏன்னா அந்த கந்தசஷ்டி கவசம் 1/2 மணி நேரம் படித்ததுனால அந்த பவர் வந்து அதில் இறங்கியிருக்கும். அதனால் அதை எடுத்துகிட்டு போய் வீடு ஃபுல்லாக காட்டும்போது ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து வீட்டுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். நான் இதுக்கு முன்னாடி 2-3 வாட்டி வெத்தலை தீபம் போட்டிருக்கேன். ஆனால் இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் முருகருக்கு அபிஷேகம் பண்ணி போடுறது. அதுவே ரொம்ப ஃபுல்ஃபில்லாக இருந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். ஏன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எதனா பிரச்சனை நிறைவேறாதது எதனா இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக முருகர் வந்து தீர்த்து வச்சிருவார். எங்கள் அம்மா வீட்டிலலாம் சாமி கும்பிடும்போது அதில் இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் இருப்பேன். ஆனால் இப்போ விழுந்து 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 கும்பிடுறேன். ஏன்னா நம்ம வாழ்க்கையில் அடிபட்டால் மட்டும்தான் நம்ம கடவுளை தேடி ஓடுவோம் அப்படின்றது ரொம்பவே உண்மையான ஒரு விஷயந்தான். அதுக்குன்னு கடவுள் பக்தியே இல்லையா அப்படின்னாலும் இல்லை. எனக்கு சாமி பக்தியும் இருக்குது. நான் கோவிலுக்கெல்லாம் போயிருக்கேன். ஆனால் அது பெருசாக இன்ட்ரெஸ்ட் எடுத்து நான் கும்பிட மாட்டேன். சாமி கும்பிடணுன்னு ஆரம்பித்தாலே வேலை வைப்பாங்களே வீட்டில் அப்படின்ட்டே பயந்துட்டு டியூஷனோ ஸ்கூலுக்கோ ஓடிடுவேன். ஆனால் இப்போது சாமி கும்பிடணுன்னு முடிவு பண்ணிட்டாலே 2 நாளைக்கு முன்னாடியிலேருந்தே வீடை க்ளீன் பண்ணுறதுலேருந்து எல்லாமே சுறுசுறுப்பாக செய்யும்போது நமக்கே தோணும், நம்மளா இது அப்படின்ற மாதிரி தோணும். வீட்டில் வந்து முருகர் பூஜை மட்டும் பண்ணுவேனா அப்படின்னு பார்த்தா இல்லை. துளசி செடி வச்சுருக்கேன். அதுக்கு உண்டான பூஜையுமே நான் வெள்ளிக்கிழமை பண்ணிகிட்ருக்கேன். எல்லோரும் சொல்லுவாங்க, இந்த விளக்கு வந்து கணக்காக ஏற்றணும், ஒத்தையில் ஏற்றணும், ரெட்டையில் ஏற்றக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. நான் அது மாதிரிலாம் எதுவுமே யோசிச்சதில்லை. ஏன்னா வந்து அப்படி தான் எந்த தெய்வமும் சொன்னதில்லை. நம்மளா எல்லாத்தையும் பேசிக்கிறது தான். நம்ம மனசுக்கு என்ன தோணுதோ அது மாதிரி நினச்சி தெய்வத்தை வழிபாடு பண்ணாலே ரொம்பவே அவங்க சந்தோஷப்படுவாங்க. கேட்டால் நான் அதுதான் சொல்லுவேன். துளசி செடிக்கு வந்து எப்பவுமே நான் விளக்கு ஏற்றவே முடியல. ஏன்னா அங்கே ரொம்ப காற்றடிக்கும். அதனால் வந்து அணைஞ்சிக்கிட்டே இருக்கிறதுனால அதை அப்பப்போ பார்த்துட்டு இருக்க முடியலன்ட்டு ஏற்றுறதில்ல. வெள்ளிக்கிழமையில் செய்யும்போது சாமிக்கிட்ட உட்காந்துக்கிட்டே வந்து பூஜை பண்ணும்போது அதை அணையாமல் பார்த்துக்குவேன். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் முருகன் அருள் கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோலேருந்து பார்க்கலாம். டாட்டா பாய்.